விஜய் அவர்கள் போகிற இடத்துக்கு நடுவில் காற்று கூட போக முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு நெருக்கடியாக அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் ஸ்டாலின் உதயநிதி போகிற இடத்துல காற்று மட்டும்தான் இருக்குது. காற்றுக்கு வணக்கம் வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? உதயநிதி காற்றுக்கு வணக்கம், ஸ்டாலின் காற்றுக்கு வணக்கம், வெறும் ரோட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணி வெறும் ரோட்டில் போயிட்டு. ஸோ இந்த ட்ரமாட்டிக் சேஞ்சு தான் வந்து இன்றைக்கி உள்ளபடி பார்த்தீங்கன்னாக்கா அன்ப்ரொடெக்டபிளாக போயிட்டு இருக்கு. இதில் ஒரு விமர்சனமும் கூட, நம்ம இந்த க்ரௌடை எவ்வளோ பெருமையாக பேசுகிறோமோ அவ்வளோ விமர்சனங்களும் கூட இப்போ கூட வைக்கப்படுகிறது. கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, ஒரு கண்ட்ரோலில் அன்கண்ட்ரோலாக இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு அரசியல் கட்சிக்கு நல்லதாக போகுமா? க்ரௌடு சேர்ந்து அவரை பார்க்கணும் வராங்கிறப்ப ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக போகணும்ல, அந்த சிக்கல் தாவே கிட்ட இருக்கும். அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்களோ? இல்லை, அன்ஆர்கனைஸ்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு பொது தளத்தில் பொது வெளியில் வரும்பொழுது நல்லா யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணும்போது ஒரு சர்டன் ப்ரோட்டோகால் இருக்குது, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி. பப்ளிக் இது ஒட்டுமொத்தமாக திருவிழாக்குள்ளே வந்த மாதிரி நிற்கிறானுங்க. அங்கே வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இதே திமுக வந்த மாதிரி இவ்வளோ பெரிய க்ரௌட் ஜென்மத்துக்கு வராதுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு கூட்டுற கூட்டத்திலேயே ஒன்று போதையை போட்டு பொம்பளை மேலே கை வைக்கிறான், இல்லை குழந்தைங்க மேலே கை வைக்கிறான் இருக்குல்ல. நான் இவ்வளவு கூட்டம் வந்தாலும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்குது. அங்கே இருக்கிற அண்ணன் தம்பிங்களே வந்து பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. இந்த அன்ஆர்கனைஸ்டாக தான் அந்த கூட்டம் இருக்கும். அதை தளபதி விஜய் அவர்கள் சொல்லுகிற சொல்லுக்கும் அவர் அறிநிலை ஏற்படுற பிறகு தான் இது எல்லாமே அன்கண்ட்ரோல்டு இருக்கிறதுலாம் கண்ட்ரோல்டுக்கு வரும்.